இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. எனக்கு இந்த விஜய்ங்கிற பேர் கேட்டாலும் ஒரு மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவர் என் கனவில் வந்தார், சம்மந்தமே இல்லாமல் இப்போ அம்மா வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வர வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுறாங்க. கங்கா அக்கா பொண்ணு கவனிக்கிறவரை ஒரு படங்கு மேலேயே சேர்த்து கவனிக்கிறாங்க. இல்லையே சரி, குழந்தை விஷயத்தில் கூட ஏதோ குழந்தை அப்படிங்கிறதுனால அம்மா கூட பண்ணலாம். ஆனால் மற்றபடி வந்துட்டு அம்மா அந்த விஜய்ங்கிறவர்கிட்ட பேசுகிற விதம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கே. இல்லை, இது சரியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது யார்கிட்ட தெரியும்? இந்த 3 வருஷத்துல எல்லாம் மறந்ததுன்னு சொல்கிற விஷயத்தில் ஏதோ முக்கியமான விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. கண்டிப்பாக அம்மாட்ட கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் என் வாயை அடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் என்ன எதுனே தெரியாது. இவர்கிட்ட போய் நம்ம கேட்கவும் முடியாது. வேறு யாருக்கிட்ட கேட்டால் தெரியும்? நிவின்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லை, நிவின்கிட்ட கேட்டாலும் இவங்கெல்லாம் பெரியவங்களாம் கண்டிப்பாக வந்து முன்னாடியே பேசி வச்சுருப்பாங்க. சில விஷயம் சொல்லணும், சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம நர்மதாவை ஹாஸ்டலில் பார்க்குற மாதிரி போயிட்டு நர்மதாட்ட கேட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, இது வேலைக்கே ஆகாது, அதைத்தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்கூல் சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் வந்துட்டு ஒரு 2-3 நாள் கழித்து வந்துட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. எங்கடி கிளம்பிட்டேன், நீ ஸ்கூல் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் போய் நர்மதாவை பாட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்லாமல் இல்லாமல் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, திடீர்னு நர்மதாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவளை ஹாஸ்டலில் விட்டதோட சரி, அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, ஃபோனில் மட்டும்தான் நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு என்னமோ 2-3 நாளாக நர்மதாவை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நானும் ஒருவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி வேலை இருக்குது, அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் தான் கூட ஒரு உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா, நான் சின்ன குழந்தையா? அம்மா பஸ்ஸில் ஏறி போகிறேன், அங்கே பஸ்ஸில் கீழே இறங்கணுன்னா வந்துட்டு ஹாஸ்டலில் பார்த்துட்டு மறுபடியும் உடனே கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானும் தான் வரேன், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன நம்ம அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டு வரலான்னு பார்த்தா அம்மா இப்படி வராங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் செய்கிறாங்க. அடுத்த வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே சாரதாவுக்கு விஜய் கால் பண்ணவும் செய்கிறாங்க. பஸ்ஸில் கால் வரதை பார்த்துட்டு, அம்மா உன் ஃபோன் தான் அடிச்சிட்ருக்கு, எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி, நான் அப்புறமேல் பேசிக்கிறேன். ஏன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஹலோ சொல்லுங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஐயோ காவேரி தான் பேசுகிறாளே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, இல்லை அவங்க வந்து இருக்காங்களா, ஆன்ட்டி இருக்காங்களா அப்படின்னு. நீங்கள் யாருங்க? நான் தாங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க நீங்கள் எங்கள் அம்மாக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க? அன்றைக்கி வந்தீங்க, பாப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, கொஞ்சம் நேரம் இருந்தீங்க, சந்தோஷமாக பாப்பாவும் பார்த்துட்டு கிளம்பிட்டா, அதுக்கப்புறம் எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க? எனக்கு கூட கால் பண்ணல, நான் தானே அவள் ஸ்கூல் மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க சார் தான், ஐயோ மாப்பிள்ளைன்னு பார்த்து இப்போ பாரு கூப்பிட்டுருக்கிறாரு, நம்ம ஃபோன் எடுக்க வேண்டாம்னு நினச்சா இவ வேறு அமைதியாக இருக்காமல் ஃபோனை வேறு அட்டன் பண்ணி விட்டா, என்ன சொல்லி சமாளிக்க போகிறாரே தெரியலையேன்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. இல்லைங்க சும்மா தாங்க, பாப்பா மறுபடியும் வரணும்னு சொன்னா, அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னம்மா சரியே இல்லை, எதுக்கு அவர் திரும்ப உனக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நடி தெரியும், நீ தானே பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இதெல்லாம் அடிக்கடி அவர் வீட்டுக்கு வரதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ, எனக்கு என்னமோ கண்டிஷன் போடுவேன், இப்போ நீ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி சின்ன பொண்ணு தானே, அம்மா வேறு இல்லாத பொண்ணு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாம் ஒரு லிமிட்டு தான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஹாஸ்டல் வந்துடுது. அங்கே போகிறாங்க. அங்கே போய் நர்மதா இருக்க வந்து வீட்டிலேருந்து எல்லாம் கொண்டு போனேன் சாப்பாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, அம்மா உன்னை வந்துட்டு பிரின்ஸிபல் ஏதோ வர சொன்னாங்களாம்மா, நர்மதா கிளாஸு பார்க்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் போயிட்டு வர்றியா? பிரின்ஸிபலா? என்னைய எதுக்கடி வர சொல்கிறாங்க? ஐயோ பிரின்ஸிபல்னு சொல்கிறேன் பாரு, கிளாஸ் மிஸ்ஸுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையா, ஏண்டி சரி வா போலாம் வா நர்மதா. ஐயோ காரியமே கட்டிச்சு போ, நர்மதா கிட்ட வந்த விஷயமே வேறு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, இல்லைம்மா நர்மதா இங்கே இருக்கட்டுமா, நீ கிளம்பி போமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் போய் என்னன்னு சொல்லி பேசுறது? ஆமா நீ போமா, எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. என்னமோ பேசுகிறீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நர்மதாட்ட, நர்மதா அவங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்தேன், ஆனால் அம்மா வந்து எதாச்சும் நான் மட்டும்தான் வரலான்ட்டு இருந்தேன், அம்மா தான் வந்துட்டாங்க, சரி சீக்கிரம் சொல்லு. இங்கே பாரு, எனக்கு 3 வருஷத்தில் முன்னாடி ஏதோ மறந்துட்டேன்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட்டில் 3 வருஷமாக நடந்த விஷயத்தில் சிலதெல்லாம் மறந்துட்டேன்ல, அதில் முக்கியமான விஷயம் இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் இருக்கார்ல, இவர் பேர் விஜய்டி, இவர் பேர் கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது, இவர் நேரில் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்குது, என்ன எதுன்னு சொல்லு. வீட்டில் கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, நீ உண்மையை சொல்லுவேன்ட்டு நான் வந்திருக்கேன், என்கிட்ட நீயும் போய் பேசிடக்கூடாது, பார்த்துக்கோ, உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன், ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா அது வந்துன்னு அப்படி ஒரு மாதிரி, அப்போ ஏதோ விஷயம் இருக்குது சொல்லு, எனக்கு எப்படி தெரியும், யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா அது அப்படின்னு சொல்கிறியா இல்லையா நர்மதா அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்குறாங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த சின்ன பொண்ணும் சரின்ட்டு, அம்மா அக்கா இவர் தான் உன் ஹஸ்பண்டுக்கா, உனக்கு இவருக்கு தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்க போயிட்டு
வந்துடுறாங்க திரும்பவும் சாரதா. வந்துட்டு என்னடி அங்கே போய் ஏதோ மிஸ்ஸை பார்க்க சொன்னேன்னு சொன்னால் அங்கே போனால் அந்த டீச்சரெல்லாம் உட்காந்துக்கிற ரூமெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் இல்லை இன்றைக்கி லீவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ உளறிட்டு இருக்கிறேன்னு மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு இங்கே நர்மதா பேந்த பார்த்தா முடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்டி நீ ஏன்டி இப்படி முடிச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லைம்மா நான் டெஸ்ட்டுக்கு நாளைக்கு இருக்குது படிக்கணும், அதான். சரி போ அப்போனா நீ கிளம்பு. சரிம்மா நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மகிட்ட மறைச்சிருக்காங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, வீட்டில் போய் பேசிக்கலாம், இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. அப்போ இவர் தான் வீட்டுக்காரர். அப்போ அம்மும் நம்ம பொண்ணா, என்ன இது ஒன்றும் புரியலையே, எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் மறைச்சிருக்கேன், எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கா அந்த பொண்ணு, அம்மா இல்லாமல் வளர்ந்த அம்மா சாமிக்கிட்ட போயிட்டான்லாம் சொன்னாங்க. என்னதான் நடக்குது எனக்குள்ள ஒன்றும் தெரியல, அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா எதுக்கு அம்மா எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கணும், ஒன்றுமே புரியல. நர்மதா சொல்கிறது உண்மையாலுமே சின்ன பொண்ணு உண்மையாலுமே சொல்கிறாளா இல்லை போய் சொல்கிறாளா, அப்படிலாம் வாய்ப்பே இல்லையே, அவதுக்கு போய் பேச போகிறா அப்படிங்கிற மாதிரி 1008 கேள்வி பஸ்ஸில் வர வர ஓடிட்டே இருக்கு. என்னடி பேசவே மாட்டேங்கிற, ஏதோ யோசிச்சிட்டே வந்துட்டுருக்க? இல்லைம்மா சும்மா தான், ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்ன பேசணும் உனக்கு? அம்மா வீட்டுக்கு வாமா, உங்கள்கிட்ட வீட்டில் தான் வச்சு பேசணும், பஸ்ஸில் வச்சு எல்லா விஷயத்தையும் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க இருக்கீங்களே, என்ன மனசுக்குள்ளே நினைக்கிது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்னமோ போடி, சரி இப்போ வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. போனோன்னு வந்துட்டு கதை சுற்றிட்டு ஒழுங்காக சொல்லுமா, அம்மா 3 வருஷத்தில் நான் மறந்துட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்தில் நான் ஏதோ மறந்துட்டேன்னு சொன்னேன், அதில் அப்பா இருந்தது மறந்துருந்தேன், இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருந்து அதையும் மறந்துட்டேன், சொல்லு இப்போ சொல்லு, எனக்கு உண்மையை சொல்லு, என் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, அதுவும் அந்த விஜய்ங்கிறவர் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு, ஒழுங்காக உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன ஞாபகம் இது கேட்குறாளா இல்லை என்னத்தை கேட்குறா, ஒன்றும் புரியலையே, நம்ம ஏதாவது உளறி வச்சுருவோமா அப்படிங்கிற மாதிரி பெண்ணாந்த முடிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுமா, அவர் இல்லைன்னா எதுக்காக எனக்கு உங்களுக்கு கால் பண்ண போகிறாரு, வீடு தேடி வராரு, நீ ஃபஸ்ட்டு போன்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன், என்ன நடக்குது ஒழுங்காக உண்மையை சொல்லுமா, சொல்லலைன்னா பாருமா நீ சொல்கிறியா இல்லை நான் வேறு யார்கிட்ட போய் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி உண்மை, நீ வாட்டுக்கு ஏதோ உளறிட்டு இருக்காத, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நீ வாட்டுக்கு ஏதோ நினச்சிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்ல. அம்மா காரணமே இல்லாமல் ஒருத்தர் திரும்ப திரும்ப கனவு வர மாட்டார், கனவுல வர்றவங்க எப்படிம்மா நேரில் வருவாங்க, நேரில் வந்தவங்க வீடு தேடி எதுக்குமா வராங்க, வீடு தேடி வந்தவங்கள நீ எதுக்குமா பொண்ணோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விருந்தெல்லாம் போடுற நீ, நம்ம கங்காக்காவுடைய குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அந்த பொண்ணை நீ பார்த்துக்கிற, குழந்தைய பார்த்துக்கிறதெல்லாம் தப்பு சொல்லலை, ஆனால் நீ உளுந்து கவனிக்கிறியே, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நீ நார்மலாக இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், தெரியாத மனுஷட்டு இப்படிலாம் நீ பழகவே மாட்டேன், உண்மையை சொல்கிறியா இல்லையாம்மா, இப்போ நீ சொல்கிறியா இல்லை அந்த ஃபோன் பண்ணினார்ல அந்த விஜய்னு ஒருத்தர், அவருக்கே நான் கால் பண்ணி கேட்கட்டுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வாட்டுக்கு ஏதாவது உளறி வச்சுட்டு இருக்காதடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வரப்பெல்லாம் ஏதாவது இப்படிலாம் கேட்காத, தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அம்மா நீ பேசுகிறதாம்மா எனக்கு தப்பாக இருக்குது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சது, இப்போ தான் நர்மதாட்ட கேட்டு வந்தேன், நீ சொல்கிறியா இல்லை நானே சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நர்மதா கிட்டையா, இதுக்கு தான் அவள் பார்க்கணுன்ட்டு போனாலா, அவள் வேறு அங்கே என்னத்தை சொல்லி தொலைஞ்சாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அம்மா, நர்மதாட்ட கேட்டுட்டேன், எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நீயே உன் வாயில் சொல்லணும்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீயே சொல்கிறியா என்ன, இவன் என்ன போட்டு வாங்குறாள் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, சரி நானே சொல்கிறேன், நீ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் கல்யாணம் பண்ணவர் தானே அவர் என் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா தலை சுற்றி நிற்கிறாங்க. உண்மையை சொல்லுமா. ஆமாண்டி, என்ன எப்படி சொல்கிறதுனே தெரியாமல். அப்போது அந்த அம்முங்கிறது என் குழந்தையாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இருந்திருக்கு, எதுக்குமா என்கிட்ட மறைச்ச நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லடி டாக்டர் இந்த ஆக்சிடென்ட் ஆன சமயத்தில் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது, உனக்கே தெரியணும், ஏதாவது மீறி சொன்னோம்னா நீ யோசிக்க போய் உனக்கு ஏதாவது உயிருக்கு பாதிப்பாயிருன்னு சொன்னாங்க, அதனால தாண்டி சொல்லலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க.